ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் குறிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்? வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படும். அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயனும் கூடுதலாகவே இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஸ்நாக்ஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க, சுண்டல் தாங்க. கருப்பு சுண்டல் எடுத்துக்குங்க. இந்த கருப்பு சுண்டலை நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்குங்க. இப்போ ஈவினிங் டைம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு பிளான் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கே ஊற விட்டுடுங்க. ஈவினிங் டைமில் நல்லா ஊறியிருக்கும். ஊறிடுச்சா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊறின ஒரு பருப்பும் நல்ல உப்பி வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ஊற விடுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற விட்டுக்குங்க. இப்போ எனக்கு அந்த கருப்பு சுண்டல் சூப்பராக உப்பி ஊறி இருக்குது. அதை நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். குக்கருக்கு மாற்றின பிறகு ஊற வச்சுருந்த அந்த தண்ணியையே நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. நிறைய சேர்க்கக்கூடாது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நிறைய சேர்த்து வேக வைக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அழிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சேர்க்கணும். அதாவது அந்த கடலைக்கு லைட்டாக மேலே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த உப்பு கரையிற மாதிரி. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டுக்க போகிறோம். அதாவது குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்க போகிறோம். இப்போ நான் இந்த சுண்டல் வேக வைக்கிறப்பவே ஒரு சைடு டீ போட்டுட்ருக்கேன். நான் டீயோடு சேர்த்து தான் கொடுக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி பிளான் பண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் மூடி போட்டுட்டேன். நல்ல ஸ்டீம் வந்தாச்சு. விசில் போட்டுடுறேன். ஒரு 4 விசில் விட்டால் கரெக்டாக இருக்குங்க. அதிகபட்சமாக 6 விசிலுக்கு மேலே போகக்கூடாது, குழஞ்சிடும். இப்போ 4 விசில் வந்தாச்சு. நான் இறக்கி கீழே வச்சுட்டேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். ஒரு 2-3 காய்ந்த மிளகாவை உடச்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது கூட நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த சுண்டல் வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சுண்டலை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப ஈஸியாக ப்ரெஸ் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா சுண்டல் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். பார்த்து, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு மர ஸ்பூனை எடுத்து வச்சு நீங்கள் வெந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கிங்க. 4 விசில் விட்டால் கண்டிப்பாக வெந்திருக்கும். இப்போ சுண்டல் நல்லாவே வெந்துருச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்குங்க. அந்த தண்ணியில் நம்ம ரசம் வைக்கலாம். அப்படி இல்லை வேண்டான்னா கீழே கொட்டிடலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அவிச்சு ஃபில்ட்ரு பண்ண சுண்டல் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக ஒரு பவுல் சுண்டல், 1 டம்ளர் டீ வேண்டாம், ஆரோக்கியமானதாக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பால் 2 சாப்பிட்டிங்கனாலுமே போதுங்க. நல்ல வயசானவங்க நைட்டு சாப்பிடவே மாட்டாங்க. குழந்தைங்களா இருந்தால் நைட்டுக்கு ஒரு 4 இட்லி கொடுத்தீங்கன்னா சூப்பராக நைட் டிஃபன் அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 6 மணிக்கு இதை கொடுத்துட்டு ஒரு 7-7:30 மணிக்கா ஒரு 3 இட்லி சாப்பிட்டாங்கன்னா போதும். சூப்பராக வயிறு நிரம்பிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸு. இதை டீ டைம் கூட தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சீக்கிரமாக கிடுகிடுன்னு வளரணுன்னா இந்த மாதிரி ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச இயற்கை உணவுகளை அடிக்கடி கொடுங்க. பாய்.